சார் ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு மின்னலை படம் பார்க்கும்போது ஐ வாஸ் மெஸ்மரைஸ்ட். ஏன்னா சார் ரொம்ப காலம் கழித்து எனக்குரிய ஒரு 20 வருஷம் இருக்கும் சார். வந்து 20 வருஷம் இல்லை, ஒரு 16 வருஷம் இருக்கும். 16 சரியா துல்லியமாக கணக்கு தெரியல. அந்த காலகட்டத்து இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக அது அமைஞ்சிருந்தது. ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக, அதுவும் ஓரளவுக்கு இந்த ஏர்பன் பிரதேசங்களை சார்ந்த அந்த இளைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்தது. அந்த லாங்குவேஜ், அந்த படமாக்கம், கதை சொல்லும் முறை. ரெண்டாவது எனக்கு என்ன ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்ததுன்னா சார், தமிழ் சினிமா வந்து காதலை எப்போதுமே காவியப்படுத்தியிருக்கு, புனிதப்படுத்தியிருக்கு. இதில் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு காதல் ஒன்று இருந்தது. ஒரு பொண்ணு ஒரு பையனை நேசிக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல பிரேக்கப் ஆயிடுது, இன்னொரு பையனோட அவள் வந்து அடுத்த உறவை தொடங்குறா அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஒரு விஷயமாகவும் எனக்கு தோணுச்சு. யாரையும் அந்த டைரக்டர் அப்படின்னு நான் நினச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. நான் கௌதம் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. நான் கௌதமை பற்றி என்னுடைய மனசில் கற்பனை பண்ணி வச்சுருந்தது வந்து வேற. நான் என்ன நினச்சேன், அவர் அந்த காலகட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் மாதிரி ஒரு ஜீனு, ஒரு தாடி வளர்த்துட்டு நீண்ட முடியோட அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார். ஒரு நாள் வந்து அவருடைய பேட்டி ஒரு வார இதழில் வந்திருந்தது. அதில் சின்னதாக ஒரு படம் போட்டிருந்தது, கௌதம் சாருடைய படம். நான் கற்பனை பண்ணி வச்சுருந்த அந்த தோற்றத்துக்கும் அவருடைய நிஜ தோற்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அவர் முடிய ஒட்ட வெட்டி க்ளீன் ஷேவனா, ஏறக்குறைய ஒரு டெக்னோக்ராட் மாதிரி, ஒரு அந்த மாதிரியான ஒரு தோற்றம். இவர் தான் கௌதமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அது ஒரு சில கணங்கள் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் அதை கடந்து போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து சுரேஷ் அவருடைய ஸ்டுடியோவில், எடிட் ஸ்டுடியோவில் தொழுவது இளமை போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும்போது நான் வெளியே வரேன். அப்போ கௌதம் சார் நின்றுருக்கார். பார்த்த உடனே கௌதம் சார் அப்படின்னு எனக்கு நானும் அவரை அப்ரோச் பண்ணேன். நான் போயிட்டு, சார் இது என்னுடைய பேர், நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சார், நான் எத்தனையோ இயக்குனர்களை பார்த்துருக்கேன். நான் வாய்ப்பு கேட்டு போன அத்தனை இயக்குனர்களுமே சில கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நானே சார் என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய உதவியாளர்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். அது நியாயமானதும் கூட. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த பையனுடைய வேவ்லென்த்தும் நம்ம வேவ்லென்த்தும் செட் ஆகுமா இல்லையா, அந்த பையனை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும். எல்லா இயக்குனர்களுமே கேள்வி கேட்டு பழக்கப்பட்டிருக்கேன் நான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் போய் அவர்கிட்ட உங்ககிட்ட உதவியாளராக சேரணும்னு சொன்ன உடனே, யா கம் ஜாயின். அருமை. என்னால் அந்த தருணத்தை மறக்கவே முடியாது சார். நினைச்சேன், ஏன் அவர் அப்படி சொன்னார், எந்த அடிப்படையில், ஒன்றுமே தெரியல.